Hi, welcome back to Mithran Structures. Combined Technical Service Examination ஐடிஐ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐயில் சர்வேயர் கிராப்ஸ்மேன் இது நடத்துகிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்வேயர் அண்ட் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேனு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸை ஓரளவு நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த கீ சேலஞ்ச். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீ சேலஞ்ச் இது ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணிட்டதால நமக்கு என்ன ஆன்சர்ஸ் ஓகேங்களா, மேபி அவங்க தப்பாக பிக் பண்ணியிருப்பாங்க. நம்ம கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வித் ப்ரூஃபோடு நம்ம அமுச்சு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும் ஓகேங்களா, எந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம கொடுத்த ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஆன்சரு பார்க்குறப்ப டிஎன்பிசியில் தப்பாக போட்டிருக்காங்க பட் ஆன்சர் இதான் கரெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக கீ சேலஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைமும் சரி மினிமம் ஒரு 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கீ சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. ஓகேங்களா, அதனால் இந்த போஸ்டிங்க்குமே உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்லீஸ்ட் கொஸ்டின் நம்பராச்சும் போடுங்க. அதை வச்சு நாங்களாச்சும் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, நாங்கள் எப்பவுமே கீ சேலஞ்ச் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். கீயை கோத்ரூ பண்ணிவிட்டு இல்லை இந்த கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் இது பண்ணியிருக்காங்க. சில கொஸ்டின் நாங்களே தப்பாகவும் அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கும் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதான் நமக்கு ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா அவங்க தெளிவாக நம்ம கொடுத்துருக்காங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஐடிஐ லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான் நடந்துச்சு. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சிபிடி எக்ஸாம் இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். சிபிடி எக்ஸாமில் வர்றதால நம்ம மேனுவலாக இருந்துச்சுன்னா நம்ம பென்சிலில் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பிக் பண்ணலாம். பட் இது சிபிடி எக்ஸாம் அப்படிங்கிறதால நம்ம மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தால் தான் 200 கொஸ்டின்ஸும் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இதை நம்மளோட டிராப்ஸ்மேன் இதை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இது இருந்துச்சு. ஒரு யூனிட் மட்டும் மேஜராக சேஞ்ச் ஆகிருந்துச்சு. மிச்சது எல்லாமே நம்ம சர்வேயரு அந்த டிராப்ஸ்மேன் படித்த கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துருச்சு. சர்வேயருக்காக இருக்கட்டும் டிராப்ஸ்மேனு இந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸிமம் வந்துச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸாக கேட்டிருந்தது ஆர்சிசி. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் வீக்கும் முந்தின வீக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆர்சிசியை பொறுத்தவரையும் ரொம்ப டீப்பாக போய் படிக்காதீங்க. ஆர்சிசியில் ரொம்ப பேசிக் மட்டும் படிச்சிங்க. ஏன்னா பேசிக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகே, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிசி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான் கேட்டாங்க. இங்கே பாருங்க, த ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் த மெயின் ஸ்கேல். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 mm டயாப்டர் ஃபுட் பாஸ் வெயிட் எவ்வளோ இருக்கும் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். d²1/1/62. ஓகே, d²/162 அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோ கேஜ் இருக்குன்னு தெரியும். அதேமாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் கிராங்க் எவ்வளோ ஆங்கிளில் இருக்கும் 45 டிகிரி. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டயாமீட்டர் ஆஃப் தி பீமில் எவ்வளோ மினிமம் டயாமீட்டர் ஆஃப் தி பார். இதே காலம் அப்படின்னா 12 mm இருக்கும். பீம் அப்படின்னா 10 mm. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் 33 சிமெண்ட் டிபெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ டேஸில் இருக்கும். ஓகேங்களா, அது எவ்வளோ இது வேணாலும் இருக்கட்டும். 33, 43, 53 கிரேடு எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 28 டேஸ்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வீக்ஸை தான் மெயின் பண்ணி அவங்க 28 டேஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் 2A ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா டார்சன் பார்த்தீங்கன்னா ஆல் கார்னர்ஸ் இல்லைனா 4 சைட்ஸ். ஓகேங்களா, டார்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கார்னர்லையுமே அதை ப்ரைட் பண்ணியிருப்பாங்க. அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் வித் லென்த் எவ்வளோ இருக்கும். ஓகே, லெஸ் தென் இது எல்லாமே கோட் புக்கில் இருக்கிறது 8 times. ஓகே, ஸ்லெண்டர்ஸ் ரேஷியோ லெஸ் தென் 32 இஸ் கால்ட் த ஷார்ட் காலம். ஓகேங்களா, இதில் ரெஸ்பெக்டிவ் டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 8 times கீழே இருக்கணும். இது மேபி தெரியும். அதேமாதிரி இது ஃபிக்ஸ்டு பீமுக்கு இப்போ நார்மலாக சிம்பிளிஸாக போட்டோம்னா நமக்கே தெரியும் 20. இவங்க கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பீமு 26. The maximum diameter of the reinforcing bar shall not exceed the total thickness of the slab. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸ்லாப் திக்னஸில் 1/8 நம்ம அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, லேப் இன் வெர்டிக்கல் பாஸ் டேஷ் லாங்கிடியூனல் பாஸ்னால் 24 டயாமீட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் என்ன இருக்கும். இதை கிளியர் கவர் ஸ்லாப்க்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க காலத்துக்கு எனக்குமே ஃபவுண்டேஷன் அதே கிளியர் கவர் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்லாப் அண்டு பீம்ஸ். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும்.
கிளியர் கவர் அட் எண்ட் ஆஃப் தி பார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 25 mm ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸ்லாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் தான். ஓகே, காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 mm. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவல் இருக்குல்ல, ஃபவுண்டேஷன் லெவலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கொடுத்துருப்பாங்க 50 mm. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட் எக்ஸ்டென்ஷன், நம்ம ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஞாபகங்களா, ஆர்சிசி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரில் இது சொல்லிகிட்டே தான் இருந்தோம். காமன்லி யூஸ்டு அந்த ஆயில், இந்த இதில் மினரல்ஸ்லாம் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் இந்த டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஒரு ஃபார்முலா, deep divided by the unit weight of soil 1 minus sin by angle of repose divided by 1 plus sin by the whole square. ஓகேங்களா. இதுவுமே நம்ம ரேங்கின்ஸ் ஃபார்முலா பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இந்த கொஸ்டினுமே இருந்துச்சு. இந்த ஃபுட்டிங் டெப்த் ஆஃப் தி கான்கிரீட் பிளாக் பார்த்தீங்கன்னா மேசன்ட்ரி ஃபுட்டிங் ஆல்சோ டிட்டர்மைன் தி பை த ஃபார்முலா ஆஃப் டி. ஓகேங்களா. இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ஃபெயிலியர் ஆஃப் ஃபவுண்டேஷன், இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிசிக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு சர்வேடு கிராப்ஸ்மேனில் மேக்ஸிமம் சர்வேயிங் எக்ஸாமை கவர் பண்ணி சர்வேயிங் சிலபஸையும் கவர் பண்ணிட்டாங்க, ஹைவே இன்ஜினியரிங் கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கேடுமே சர்வே இதில் கவர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு ஃபவுண்டேஷன் அண்டு ஆர்சிசிக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதனால் ஐடி லெவலுக்கு இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. ஓகேங்களா. நீங்கள் இன்ஜினியரிங்க்கு அப்படின்னா ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குது, டிப்ளமோனா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஐடி லெவல் அப்படின்னா இந்தமாரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் ஃபவுண்டேஷன், அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அன்ஈக்குவல் செட்டில்மெண்ட்டு, இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் இது தெரியும். இந்த ஜென்ரலி இந்த கிரவுண்ட் ஆர் சாயில், த டெப்த் ஆஃப் தி ஹாட் ஸ்ட்ரெட்டா இஸ் வெரி கிரேட், த ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸ், த ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஃபைல் அட்லீஸ்ட். ஓகே, ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஃபைல் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 50 mm வச்சு நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதேமாதிரி டிம்பர் ஃபைல் இஸ் மேட் ஆஃப் திஸ் காமன் இந்த இண்டியன் ட்ரீ நாட் யூஸ்டு ஃபார், இந்த ட்ரீ தான் ஆலமரம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிம்பர் ஃபைல் இருக்குல்ல, நார்மலாக ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஃபைலில் த நெக்ஸ்ட் வி ஆர் யூசிங் தி டிம்பர் ஃபைல். ஓகேங்களா. டிம்பர் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலமரம் வச்சு தான் நம்ம டிம்பர் ஃபைல் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவோம். சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், த ஃபாலோயிங் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ஸ்டீல் ஃபைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கரோஷன் இன் த ஸ்டீல் ஃபைல். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ஃபைலில் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா கரோஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது வந்து லேட்ரல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அகைன்ஸ்ட் த வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். இது என்னன்னா இது த என்ன லேட்ரல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு இன்னுமே கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. சன்னு வராது. த என்ன ஆஃப் த லேட்ரல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அகைன்ஸ்ட் த வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து விண்டு தான் இருக்கும், சன்னு வந்து கிடையாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 75 பார்த்திங்க அப்படின்னா மேபி ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். லேட்ரல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் எகைன்ஸ்ட் த வேரியஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், சன்னுங்கிறது ஒரு இதே கிடையாது. ஓகேங்களா. ஆனால் லேட்ரல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா விண்டை பற்றி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதாம்மா ஆர்சிசி. இதுக்கு முன்னாடி எல்லாம் சர்வேயர் தான். இது எல்லாமே இருக்குது. மெயினாக ஆன்சர் கீயை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், இல்லை டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு இதில் கீழே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. நாங்களும் அப்லோட் பண்ணுறோம், நாங்களும் அதுக்கான இதை வந்து சர்ச் பண்ணுறோம். ஓகேங்களா. இதேமாதிரி நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ணுறது ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்தமாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம ஜென்ரல் கொஸ்டின் தான் இருந்தாலுமே லேட்ரல் ஸ்டெபிலிட்டின்னு கேட்டுட்டாங்க. அது எப்படி சன்னு நம்ம அஃபெக்ட் பண்ணோம். ஓகேங்களா. விண்டு வேணால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான். ஓகே, சாரி, த சூஸ் தி ராங் ஆன்சரா, சாரி எக்ஸ்ட்ரீம்லி த சூஸ் தி ராங் ஆன்சர். ஓகே, அப்போ சன்னு தான். ஓகே, விண்டு இது எல்லாமே ஓகே தான். அவங்க கேட்டிருக்கிறது ராங் ஆன்சர். நம்ம மேலே படிக்கல, கீழே மட்டும் தான் பார்த்து இது பண்ணிட்டோம். ஏன்னா நான் எக்ஸாம்லேயுமே நிறைய பேர் மேலே இருக்கிறத படிக்கலை. ஓகே, இதை மட்டும் டக்குன்னு படிச்சுட்டு கிளிக் பண்ணியிருப்போம் விண்டு அப்படின்ட்டு. அவங்க கேட்டிருக்கிறது ராங் ஆன்சர். ஓகேங்களா. சரி, பார்த்துங்க. மிச்சது எல்லாமே நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணது தாங்க. ஓகேங்களா. நான் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறேன், வேணுங்கிற யூட்டிலைஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏஇயில் செலக்ட் ஆகணும் எத்தனை பேர் வந்து டிப்ளமோவில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.